ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் பெரிய வீடியோ தான் போடுறோம். இன்றைக்கி எங்கே போனோம்? ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்க ரத்னகிரி டெம்பிள், முருகர் டெம்பிளுக்கு தான் போயிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ட்ரி டிக்கெட் வாங்கி மேலே போயிட்டோம். மழை காரணத்தினால நாங்கள் வண்டியிலே போயிட்டோம். எப்படியோ மேலே வந்து சேர்ந்தோன்னு திருப்பி நடக்க வச்சோம். அந்த க்யூ ஃபுல்லாக கீழேருந்து நடந்து வராங்க. நாங்கள் ஈஸியாக மேலே போயிட்டோம். மேலே போய் கொஞ்சம் நேரம் லைன்லலாம் நின்றுட்டு டிக்கெட் கவுண்டர் வந்துச்சு. அங்கே வந்து 5 ரூபாய்க்கு ஒரு ஆளுக்கு வந்து 5 ரூபாய் கலெக்ட் பண்ணாங்க. அந்த எங்கள் வீட்டு குட்டி வாண்டு தான் அழுதுகிட்டே இருந்தான். டிக்கெட் கவுண்டர் வந்தோடனே எல்லாருக்கிட்டையும் மாறி போயிட்டு இருந்தா. அவன் ஒருத்தர்கிட்டயே இல்லை, சும்மா அழுதுகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு ஆளுக்கு 5 ரூபாய் டிக்கெட் கவுண்டர் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பிள்ளையார் கோவில், அங்கே சரியாக எங்களால் எடுக்க முடியல. எங்கள் சித்தி எனக்கு அழகாக பொட்டு வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நடந்து போயிட்டே இருந்தோம். கொஞ்சம் தூரம் விட்டு கொஞ்சம் தூரம் கோவில் இருந்தது. திருப்பி வெளியே வந்து நடக்க ஆரம்பித்தோடனே திருப்பி இன்னொரு பக்கத்துலேயே ரூம் மாதிரி அந்தமாரி கோயிலுக்கு போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இங்கே ஃபுல்லாக நிறைய கூட்டம் தான். 2 இடத்துல முருகர் சாமி இருந்தது. இங்கே ஓவர் க்ரௌடாக இருக்கனால முருகர் தெரில. இந்த குழந்தை திரும்பி பார்த்துட்டு நான் கஷ்டப்பட்டு ஃபோனெல்லாம் மடக்கி வச்சு எப்பவுமே உங்களுக்காக வீடியோ எடுத்தேன். அதுக்காகவே நீங்கள் ஒரு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். எப்படியோ சாமிலாம் பார்த்துட்டு எப்படி கும்பிட்றா பாருங்கள். நம்ம எங்கள் கூட வந்தவங்க எல்லாருமே அங்கே தான் இருந்தோம். சுற்றி நிறைய ஓம் சக்தி கோயில் மாலை போட்டிருக்கவங்க தான் நிறைய பேர் வந்தாங்க. இவ்வளோ கௌரவையும் கஷ்டப்பட்டு நாங்கள் முருகரை பார்த்துட்டோம். இவர் அடிக்கடிக்கு நிறைய ஃபோட்டோ இருந்தார். இவர் யாரும் செஞ்சுட்டுனா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஷாப்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அங்கே ருத்ராட்சம், மணி, வேலு, பெண்ணு அதெல்லாம் இருந்தது. எல்லாமே 50 ரூபாய்க்கு மேலே தான் இருந்தது. இதெல்லாம் வாங்க ஒரு பொருள் கூட எங்கள் வீட்டில் வாங்கி தரல. என்ன பண்ணுவேன்? இவ்வளோ பொருள் சும்மா பாடு எல்லாத்தையும் வாங்கணும்னு ஆசை தான் இருந்தது. ஆனால் வாங்கவே இல்லை. எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியே வந்தால் எல்லோரும் குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க. நவஸ்டி எடுக்க போகிற சொல்லிட்டு நின்றுந்தா. ஆனால் அவள் கெட்டல சொல்லிட்டு பவானி போய் வாங்கிச்சு. ஆனால் பவானியும் எங்கே எடுக்கல. கடைசியாக நான் தான் ஃபோட்டோ எடுத்தேன். அதுக்கப்புறம் திருப்பியும் வெளியே வந்து கீழே இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி காராண்டை போனோம். அந்த காராண்டை போய் பண்ணிச்சுங்க ஒரு சில நிமிஷம். கதவு மூடிட்டு கதவு திறக்க முடியல சொல்லிட்டு எங்கள் சித்தப்பாவும் எங்கள் அப்பாவும் விளையாடிட்டு இருந்தாங்க. எப்படியோ கதவு திறந்துட்டு இவங்க எல்லாத்தையும் உள்ளே ரொப்பிட்டு உள்ளே வந்து உக்காந்து ஆரம்பித்தா ஒரு கத்துனா பாருங்கள். அந்த அவங்க கத்துனதை வந்து நான் லாஸ்ட்டாக அமைச்சிருக்கேன். இதோடு நம்ம மற்ற வீடியோவில் பார்க்கலாம். பாய், டாட்டா, see you.